திரு காமராஜ் சார் அவர்களும் இந்த வீட்டினுடைய உரிமையாளர் அவர்களும் சில இந்த பெயிண்ட் அடிக்கப்பட்ட முறைகளை பற்றி தெளிவாக கேட்பதற்காக வந்திருக்கிறாங்க. அவங்கள நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். மகேஷ்வா. நண்பர்களே வணக்கம். நான் காமராஜ், எமரால்டு தமிழ்நாடு. என்னோட கூட என்னுடைய லீடர் அசோக் சார் வந்திருக்காரு, பாஸ்டர் சாத்ராக் சார் வந்திருக்காரு, ஆறுமுகன் இருக்காரு, மற்றும் இந்த நம்ம உள்ளூர் வாசிகள் நிறைய இருக்காங்க. அன்புக்குரிய நம்ம மேடம், அவங்க ஈபியில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. அவங்க இந்த வீடு வந்து நம்ம ஆர்சிஎம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்சிஎம் கஸ்டமரு. நீங்கள் அப்படி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து ஆர்சிஎம் பெயிண்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெயிண்ட்டு. இப்போ மேடம் வந்து ஏன் இதை விரும்பி எடுத்தாங்க, இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத அவங்ககிட்ட நான் கேட்க போகிறேன். மேடம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வந்து ஆனந்தி. நான் ஈவில ஒர்க் பண்றேன். இந்த பெயிண்ட் நீங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க? இந்த பெயிண்ட் வந்து ஆர்மோன் சார் வந்து எங்க ஊர்ல இருக்காரு, பக்கத்து வீடு. அவர் வந்து இது வந்து நல்லா இருக்கும், பெயிண்ட் நல்லா இருக்கும், ரொம்ப ஒர்த்தா இருக்கும், ஸ்மெல்லு கெமிக்கல்ஸ் அதிகமா இருக்காதுன்னு சொன்னாங்க. அதனால இப்ப பெயிண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸ்மெல் எல்லாம் வரல. ஏன் ஸ்மெல் வரலன்னு தெரியுமா உங்களுக்கு? அது ஏதோ நேச்சுரல் ப்ராடக்ட் அதிகமா இருக்கு, கெமிக்கல் அதிகமா. இதுல வந்து அமோனியா கிடையாது, அமோனியா ஃப்ரீ. அமோனியா இருந்தா நெடி வரும், அமோனியா ஃப்ரீ. இந்த அமோனியா லங்ஸை பாதிக்கும், அடிக்கிறவங்களையும் பாதிக்கும், நீங்கள் சுவாசிக்கிறவங்களையும் பாதிக்கும், வசிக்கிறவங்களையும் பாதிக்கும். சரிங்களா? அப்போ அதுலேருந்து உங்களை விடுதலை ஆக்கியிருக்காரு அவர். ஒன்று, பெயிண்ட்டு வந்து எல்லாமே ஒன்று தான். பட் அமோனியா ஃப்ரீன்னு சொல்கிறதுனால என்ன காரணம்னு கேட்டால், இது வந்து மக்களை வந்து பாதிக்காத ஒரு பொருள். ரெண்டாவது, வெளி மார்க்கெட்டோட விலை கம்மி. நீங்கள் எவ்வளோ ரூபா செலவு பண்ணி இந்த வீடு அடிச்சிருக்கீங்க? எவ்வளோ ரூபா? இப்போ நீங்கள் இப்போ ஆக்சிடென்ட்டில் கொடுத்துருந்தீங்கன்னா மோஸ்ட் வெளியில் ஒரு பெயிண்ட்டுக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் விட்டால் பெயிண்ட் மட்டும் 1,00,000 ரூபா போட்டுருப்பாங்க. பட் இப்போ நமக்கு ஆறுமுகன்னு சொன்ன தகவல்படி ஒரு 25,000 ருபீஸில் கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. லேபர் கொஞ்சம் வந்தாலும் கூட ஒரு பெரிய மேஜர் பார்ட்டாக இது இருக்காது, உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், வெளி மார்க்கெட்டோட கம்மியாக இருக்கும். லைஃப் என்னன்னு கேட்டால், நீங்கள் எமல்ஷன் அடிச்சிருக்கிறீங்க. முதல்ல வந்து ஒரு பட்டி, அதுக்கு மேலே ப்ரைமரு, அதுக்கு மேலே எமல்ஷன் அடிச்சுக்கிறீங்க. மோஸ்ட்லி இது ஒரு 10 to 15 வருஷம் இருக்கும். நீங்கள் சும்மா கழுவிட்டு இருந்தாலே போதுமான. சரியா? இப்போ இது எப்படி நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எப்படி உணர்றீங்க? இது இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்மெல் இல்லைங்கிறதுனாலயே நான் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கிறீங்க. அப்புறம் ஆர்சிஎம் ப்ராடக்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும், அதிகமாக கெமிக்கல் இருக்காதுன்னு எல்லாமே சொல்லுவாரு. நீங்கள் ஆல்ரெடி மெம்பரா? நான் சில ஓகேன்னு சொன்னதுக்கு அது ஒரு பெரிய ரீசன். நீங்கள் ஆல்ரெடி ஆர்சிஎம் மெம்பர்ல இருந்தேன். அப்புறம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இந்த பெயிண்ட் மூலமா நீங்க உறுப்பினர் ஆயிட்டீங்க இல்லையா? இல்லை ஏற்கனவே உறுப்பினரா? சரி. அப்போ ஏற்கனவே பொருள்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க, அதெல்லாம் நல்லா இருக்குது, இதுவும் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையில் பண்ணுறீங்க. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் மற்றவங்களுக்கு இப்போ பெயிண்டர்கள் எல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னதாக மற்ற உங்கள் உறவுகள், உங்கள் நண்பர்கள், சுற்று வட்டாரம், அவங்களையெல்லாம் நீங்கள் இதை வந்து என்ன செய்யலாம், ப்ரொமோட் பண்ணலாம். இப்போ இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு இன்கமும் இருக்குது, ப்ரொமோஷன் மூலமாக உங்களுக்கு இன்கம் இருக்குது. அது அவர் சொல்லி தருவார் ஆரம்பம். அதனால நீங்கள் தொடர்ந்து அது மாதிரி பண்ணும்போது இந்த ஏரியா பூராமே நம்ம என்ன பண்ணிடலாம், நெடி இல்லாத பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நம்ம வந்து நம்மளால இயன்ற சேவை செய்ய முடியும். சரிங்களா? பண்ணலாமாம்மா? தலைவலியில் வரும்னு சொல்லிங்க இந்த பெயிண்ட் அடிச்சோம். அப்போ அதான் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, அது மாதிரி இல்லை. அவங்க அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சு. முழுசு பெயிண்டர்களுக்கே வந்து லைஃப் டைம் வச்சா பெயிண்ட் அவங்களோட இது என்னன்னா, நம்மளுக்கு சுவாசிச்சா நம்மளுக்கு உள்ள ப்ராப்ளம் வரும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு வந்து ஹார்டா இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க யோசனை பண்றாங்க. பட் ஆனா அவங்களுக்கு சொல்லணும், இது வந்து நம்மளுக்கு உடம்ப பாதிக்காது. அவங்க சொன்ன ஹார்டுங்கிறது நம்ம பால் புட்டி தான், மற்றதெல்லாம் நல்லா இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். கவரேஜ் எல்லாம் ஈஸியாக வரும், ஸ்கொயர் ஃபீட் ஜாஸ்தி வரும். அவங்க சொல்ற ஹார்டு எதுன்னு கேட்டா ஒன்லி பட்டி ஒர்க் பண்ற ஹார்ட சொல்றாங்க. ஆமா, பட் நம்ம வந்து உடம்புக்குள்ள எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிறது சொல்றோம். அவ்வளவுதான். அதே மாதிரி ஏரியா வந்து அதிகமா கவர் ஆகுது, நம்மளோட பெயிண்ட் ஏரியா கவர் ஆகுது. ஓய்ரா நல்ல ஒரு பெயிண்ட்மா. பெயிண்டர்களுக்கு இத புரிய வைக்கணும். ஆமா, வாங்க பெயிண்டர் அண்ணா வாங்க. நம்மோட பெயிண்டர் இருக்கிறாரு. உங்க பேர் வாங்க. வாங்க. ஈஸ்வரன். இவருதான் வாங்கண்ணா, இப்படி வாங்கண்ணா, நம்ம நண்பர். ஆமா, ஈஸ்வரன். பாத்தீங்களா? ஆமா, இவரு பெயர் வந்து ஈஸ்வரன், பெயிண்டர். இப்போ கான்ட்ராக்ட் பண்ணுறீங்களாண்ணா? லேபர் கான்ட்ராக்டா இல்லை எப்படி? உங்களுக்கு லேபர் கான்ட்ராக்ட். ஓகே, நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டா மெட்டீரியல் கான்ட்ராக்டும் எடுத்து பண்ணலாம். சரியா? இப்போ இந்த நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த பெயிண்ட்டு நல்லா இருக்கு. சரி, இப்போ எது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது, எது உங்களுக்கு ஏதாச்சும் இதில் சிரமங்கள் இருக்குதா? இல்லை எல்லாரும் வெறும் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கு?
பட்டி நம்ம பட்டி நீங்கள் அடிக்கல, வேற தான் அடிச்சிருக்கீங்க. ஆமாம், நம்ம பட்டி நீங்கள் அடிக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டால் மெட்டீரியல் குறைவாகும், ப்ரைமர் கம்மியாக செலவாகும், எமல்சன் கம்மியாக செலவாகும், வீட்டுக்காரங்களுக்கு காசு இன்னும் கச்சு மிச்சமாகும். உங்களுக்கு என்னென்னா பட்டியல் மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் இருந்தாலும் கூட மேலே அடிக்கிறீங்க இல்லையா, ப்ரைமரும் எமல்சனும் ஈஸியாக முடியும், சீக்கிரம் வேலை முடியும். எத்தனை வருஷம் சார் இந்த வேலை பெயிண்டர் வேலை பார்த்துட்டு? பெயிண்டராக எத்தனை வருஷம் இருக்கிறீங்க? 15 வருஷம் பெயிண்டர். 15 வருஷம் பெயிண்டரில் இப்படி ஒரு பெயிண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வெரி குட். அப்போ இதுல வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி ஒண்ணு எக்கோ ஃப்ரெண்ட்லி வந்து பிடிச்சிருக்காங்க. இப்போ நீங்க அனுபவத்தில் இன்னைக்கு தான் பார்த்திருக்கீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு காத்தோட்டமா இருக்கு, அது வந்து கல்லர்ஸ்லாம் இருக்கு. வேற பெயிண்டர்னா உங்களுக்கு நெடி பயங்கரமா வரும். இது வந்து எந்த ரூம்ல அடிச்சாலும் கவலை இல்லை. அந்த நெடி வந்து நம்மளுக்கு உணர்றது மட்டும் இல்ல, உள்ள லங்ஸ் உடம்புக்குள்ள போய் லங்ஸையும் பாதிக்கும். அப்ப பெயிண்டருடைய லைஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா குறையும். ஆனா நம்மளுடைய பெயிண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பிரச்சனை வராது. அப்ப நம்மளுடைய மனித உடம்புக்கு எந்த ஒரு தீங்கு விளைவிக்காத ஒரு பெயிண்ட் தான் நம்மளுடைய RCM உடைய ஓவிரா பெயிண்ட். ஸோ நீங்க வந்து தொடர்ந்து பயன்படுத்தினீங்கன்னா உங்க லைஃப் டைம், வீட்டுக்காரோட லைஃப் டைம், வீட்டோட லைஃப் டைம், நம்மளுடைய லைஃப் டைம், இந்த உலகத்தோட லைஃப் எல்லாமே எச்சம். இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கடையில ஏதோ ஒரு கம்பெனியுடைய பெயிண்ட் வாங்கிட்டு நீங்க பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க. அதுல இருக்கக்கூடிய நீங்க இப்ப வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு அதனுடைய கூலி மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் பெயிண்ட் வாங்குறது அப்படின்னால உங்களுக்கு ஏதாச்சும் பெரிய அளவுல பயன் ஏற்பட்டிருக்கா? வாங்கும்போது உங்களுக்கு என்ன தருவாங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு மாசம் ஒருக்கா ஒரு டிஃபன் பாக்ஸும் ஒரு பிரியாணியும் கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் என்ன கொடுப்பாங்கன்னா 10% போனஸ் தருவாங்க. இதில் போனஸுங்கிறது 6 மாதத்துக்கு ஒருக்கா போனஸ் இருக்குது தெரியுமா உங்களுக்கு. கேஷ்பேக் இருக்குது, பணமாக கூட கிடைக்குது. போனஸ் பொருளும் கொடுத்து பணமும் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நிறைய பிளான் இருக்குது. இதுல ஒரு 2 ஆண்டுகள் நீங்க தொடர்ந்து இருந்தீங்க அப்படின்னா தாராபுரத்தில் இருக்கக்கூடிய பெயிண்டர்கள் அத்தனை பேரும் பெரிய அளவுல சம்பாதிக்க, பெயிண்டர்கள்லாம் பெயிண்ட் கடை ஓனர் ஆயிடலாம். அது வந்து வாழ்நாள் முழுக்க நீங்க பெயிண்ட் அடிச்சாலும் அந்த பக்கம் பெயிண்ட் தான் அடிப்பீங்க. இந்த பக்கம் RCM நீங்க ஆதரிச்சு இந்த பெயிண்டை ப்ரமோட் பண்ணுவதன் மூலமா, ஒரு மெம்பர்ஷிப் எடுப்பதன் மூலமா நீங்க பெயிண்ட்டுக்கு ஓனர் ஆயிடலாம். சரிங்களா? பெயிண்ட் கடைக்கு பெயிண்ட் நல்லா இருக்குல்ல, ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? எல்லாத்துக்கும் கண்டிப்பா பண்ணலாம். இதுல எந்த ஒரு பாதகம் வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுடைய பெயிண்டர்களுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? வீட்டுக்காரருக்கு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம். அடிச்சு பார்த்தவங்களை கேட்டவங்களை அடிச்சவங்க காட்டுவாங்க. வீடியோ பண்ணி கொண்டு போய். இது வந்து எல்லாத்துக்கும் சாதகமான ஒன்று. சரிங்களா? நம்மளும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடியது. பெயிண்டர்களினுடைய அதாவது உடலுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காம கண்டுபிடிச்சது RCM ஓவிரா பெயிண்ட். தொடர்ந்து நீங்க வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, எல்லோருத்துக்கும் சொல்லுங்க. சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. கேட்கறவங்களுக்கு ஒரு பக்கம் அடிச்சு இடத்த காட்டினா கண்டிக்க நம்பிக்கை வரும். அவங்களுக்கும் மற்ற பெயிண்டுகள் வாங்குவதை விட 25% விலை குறைவா கிடைக்கும். சரிங்களா? ஆயுட்காலம் பாத்தீங்கன்னா அதுல 8 ஆண்டுகள் வருதுன்னா இதுல 12 ஆண்டுகள் கிடைக்கும். எனவே நீங்க தொடர்ந்து நல்லவர்களுக்கு நல்ல பெயிண்டுகளை பத்தி சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ஈஸ்வரன், சிறப்பா பண்ணுங்க, வாழ்த்துக்கள். போலாமா?